என கூறுவது நிச்சயமாக உம்மை கவலையில் ஆழ்த்துகிறது என்பதை நாம் அறிவோம். அவர்கள் உம்மை பொய்யாக்கவில்லை. ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அல்லவா மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமக்கு முன் இருந்த நம் தூதர்களும் பொய்ப்பிக்கப்பட்டனர். அவர்களுக்கு நம் உதவி வரும் வரை தாம் பொய்ப்பிக்கப்பட்டதையும் துன்புறுத்தப்பட்டதையும் அவர்கள் பொறுத்துக் கொண்டனர். அல்லாஹ்வின் வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுக்கு முன் இருந்த தூதர்களின் இத்தகைய செய்திகள் உம்மிடம் வந்தே இருக்கின்றன. நபியே, அவர்களின் புறக்கணிப்பு உமக்கு பெரும் கஷ்டமாக இருந்தால் உம்மால் முடியுமானால் பூமியில் சுரங்கம் வைத்து அல்லது வானத்திலே ஓர் ஏணி வைத்து ஏறிச் சென்று அவர்கள் விருப்பப்படி ஓர் அத்தாட்சியை கொண்டு வாரும். அப்பொழுதும் அவர்கள் உம்மை நிராகரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அன்றியும் அல்லாஹ் நாடினால் அவர்கள் அனைவரையும் நேர்வழியில் ஒன்று சேர்த்து விடுவான். ஆகவே அறிவில்லாதவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். சத்தியத்துக்கு செவி சாய்ப்போர்தாம் நிச்சயமாக உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் உயிரற்றவர்களை போன்றோரே. இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்புவான். பின்னர் அவனிடமே அவர்கள் மீட்டப்படுவார்கள். நமது விருப்பம் போல் ஓர் அத்தாட்சி அவருடைய இறைவனிடம் இருந்து அவர் மீது இறக்கப்பட வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீர் கூறும், நிச்சயமாக அல்லாஹ் அத்தகைய ஓர் அத்தாட்சியை இறக்கி வைக்க வல்லமை உடையவனே. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அதை அறிந்து கொள்வதில்லை. பூமியில் ஊர்ந்து திரியும் பிராணிகளும் தம் இரு இறக்கைகளால் பறக்கும் பறவைகளும் உங்களைப் போன்ற இனமே அன்றி வேறில்லை. அவற்றில் எதையும் நம் பதிவு புத்தகத்தில் நாம் குறிப்பிடாமல் விட்டுவிடவில்லை. இன்னும் அவை யாவும் அவற்றின் இறைவனிடம் ஒன்று சேர்க்கப்படும். நம்முடைய வசனங்களை பொய்ப்பிப்பவர்கள் குஃப்ர் என்னும் இருளில் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கின்றனர். அல்லாஹ் தான் நாடியவர்களை தவறான வழியில் செல்ல விட்டு விடுகிறான். இன்னும் அவன் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகின்றான். நபியே, அவர்களிடம் நீர் கூறும், அல்லாஹுடைய வேதனை உங்களிடம் வந்துவிட்டால் அல்லது நீங்கள் அஞ்சும் அந்த விசாரணை காலம் வந்துவிட்டால் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற அல்லாஹ்வை அன்றி வேறு யாரையாவது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அழைப்பீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? நீங்கள் உண்மையாளர்களானால் இதற்கு பதில் கூறுங்கள். அப்படி அல்ல, அவனையே நீங்கள் அழைப்பீர்கள். அப்போது அவன் எதற்காக அவனை அழைத்தீர்களோ அத்துன்பத்தை தான் நாடினால் நீக்கி விடுவான். இன்னும் அவனுடன் இணை வைத்திருந்தவற்றை நீங்கள் மறந்து விடுவீர்கள். நபியே, உமக்கு முன்னர் இருந்த சமூகத்தாருக்கும் நாம் நம் தூதர்களை அனுப்பினோம். அச்சமூகத்தாரை நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடித்தோ அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு. நம்மிடம் இருந்து அவர்களுக்கு வேதனை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? அதற்கு மாறாக அவர்களுடைய இருதயங்கள் இறுகிவிட்டன. அவர்கள் செய்து கொண்டிருந்ததையே ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டிவிட்டான். அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நற்போதனைகளை அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களுக்கு முதலில் எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்து விட்டோம். பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த வேளை நம் வேதனையை கொண்டு அவர்களை திடீரென பிடித்துக் கொண்டோம். அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்து கை செய்தப்பட்டவர்கள் ஆகிவிட்டனர். எனவே அக்கிரமம் செய்து கொண்டிருந்த கூட்டத்தாரின் வேர் அறுபட்டு விட்டது. எல்லா புகழும் உலகங்கள் யாவற்றுக்கும் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அல்லாஹ் உங்களுடைய செவி புலனையும் பார்க்கும் சக்தியையும் எடுத்துவிட்டு உங்கள் இருதயங்களின் மீது முத்திரையிட்டு விடுவானானால் அதை உங்களுக்கு அல்லாஹ்வை அன்றி வேறு எந்த இறைவன் கொடுப்பான் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக. நம் அத்தாட்சிகளை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. இவ்வாறு இருந்தும் பின்னரும் அவர்கள் புறக்கணித்தே வருகின்றனர். திடீரென்றோ அல்லது முன் எச்சரிக்கையாகவோ அல்லாஹ்வின் வேதனை உங்களிடம் வந்துவிட்டால் என்ன நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? அச்சமயம் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு யாரும் அழிக்கப்படுவார்களா என்று நபியே நீர் கேளும். நன்மையை கொண்டு நன்மாராயம் கூறுவோராகவும் தீமையை விட்டு எச்சரிக்கை செய்வோராகவுமே அன்றி நாம் தூதர்களை அனுப்பவில்லை. எனவே எவர் அவர்களை நம்பி சீர்திருந்தி நடந்தார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஆனால் எவர் நம் திருவசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களை அவர்கள் செய்து வரும் பாவங்களின் காரணமாக வேதனை பிடித்துக் கொள்ளும்.
நபியே, நீர் கூறும், என்னிடத்தில் அல்லாஹுவின் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை. மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நான் ஒரு மலக்காக இருக்கின்றேன் என்றும் நான் உங்களிடம் சொல்லவில்லை. எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை. இன்னும் நீர் கூறும், குருடனும் பார்வையுடையவனும் சமமாவாரா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இன்னும் எவர் தங்கள் இறைவன் முன் மறுமையில் கொண்டு வரப்படுவது பற்றி பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இவ்வேதத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யும். பாவத்திலிருந்து நீங்கி அவர்கள் பயபக்தி உடையோராகும் பொருட்டு. அவனை தவிர அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பவரோ பரிந்து பேசுபவரோ வேறு யாரும் இல்லை. நபியே, தங்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி எவர் காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் விரட்டி விடாதீர். அவர்களுடைய கேள்வி கணக்கு பற்றி உம்மிடம் பொறுப்பு இல்லை. உம்முடைய கேள்வி கணக்கு பற்றி அவர்கள் மீது யாதொரு பொறுப்பும் இல்லை. எனவே நீர் அவர்களை விரட்டிவிட்டால் நீரும் அநியாயம் செய்பவர்களில் ஒருவராகி விடுவீர். இவ்வாறே நாம் அவர்களில் சிலரை கொண்டு சிலரை சோதித்தோம். அப்பொழுது அவர்கள், எங்களிலிருந்து ஏழைகளாகிய இவர்கள் மீதா அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என செல்வர்கள் முனைந்தனர். நன்றி அறிதல் உடையவர்களை அல்லாஹ் நன்கு அறிய மாட்டானா? நம் வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று நபியே நீர் கூறும். உங்கள் இறைவன் கிருபை செய்வதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். உங்களில் எவரேனும் அறியாமையினால் ஒரு தீமையை செய்துவிட்டு அதற்கு பின் பாவத்தை விட்டும் திரும்பி மனம் திருந்தி நடப்பாரானால் நிச்சயமாக அவன் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். குற்றவாளிகளின் வழி இன்னதென்று சந்தேகம் இன்றி தெளிவாகுவதற்காக நாம் நம் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றோம். நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வேறு எவற்றை கடவுளாக அழைக்கின்றீர்களோ அவற்றை வணங்கக்கூடாது என்று நான் நிச்சயமாக தடுக்கப்பட்டுள்ளேன் என்று நபியே நீர் கூறுவீராக. உங்களுடைய மன இச்சைகளை நான் பின்பற்ற மாட்டேன். நான் அப்படி செய்தால் நிச்சயமாக நான் வழி தவறிவிடுவேன். மேலும் நான் நேர்வழி பெற்றவர்களிலும் இருக்க மாட்டேன் என்றும் நபியே நீர் கூறுவீராக. பின்னும் நீர் கூறும், நான் என்னுடைய ரப்பின் தெளிவான அத்தாட்சியின் மீதே இருக்கின்றேன். ஆனால் நீங்களோ அதை பொய்ப்பிக்கின்றீர்கள். நீங்கள் எதற்கு அவசரப்படுகின்றீர்களோ அவ்வேதனையானது என் அதிகாரத்தில் இல்லை. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுவிடமே அன்றி வேறில்லை. சத்தியத்தையே அவன் கூறுகின்றான். தீர்ப்பு வழங்குவோரில் அவனே மிகவும் மேலானவனாக இருக்கின்றான். நபியே நீர் கூறும், நீங்கள் எதற்கு அவசரப்படுகிறீர்களோ அது என் அதிகாரத்தில் இருந்திருக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் இடையேயுள்ள விவகாரம் உடனே தீர்க்கப்பட்டே இருக்கும். மேலும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோல்கள் இருக்கின்றன. அவற்றை அவனன்றி எவரும் அறியார். மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான். அவன் அறியாமல் ஓர் இலையும் உதிர்வதில்லை. பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருள்களின் கிடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் எந்த பொருளும் தெளிவான அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. அவன்தான் இரவில் உங்களை மறித்தவர்கள் போல் இருக்கச் செய்கிறான். இன்னும் நீங்கள் பகலில் செய்தவற்றையெல்லாம் அறிகிறான். மீண்டும் உங்களை குறிப்பிட்ட தவணையை முடிப்பதற்காக பகலில் எழுப்புகிறான். பின்னர் உங்களுடைய இறுதி மீட்சி அவனிடமே இருக்கிறது. அப்பால் நீங்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்ததை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அவன் தன் அடியார்களை அடக்கி ஆளுபவனாக இருக்கின்றான். அன்றியும் உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் ஏற்படுத்துகிறான். உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிடுமானால் நம் அமரர்கள் அவன் ஆத்மாவை எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தம் கடமையில் தவறுவதில்லை. பின்னர் அவர்கள் தங்களின் உண்மையான பாதுகாவலனான அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவார்கள். அப்போது தீர்ப்பு கூறும் அதிகாரம் அவனுக்கே உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும்.